ஹாய் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈத்தரோட தயாரிப்பு முறை, ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஈத்தரை பற்றி பார்க்க போகிறோம். ரைட்டா? இப்போ ஈத்தரோட ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ எத்தனால் எடுத்துக்கோங்க. அந்த எத்தனாலை, அதுவும் எத்தனை எடுத்துக்கோங்க, 2 மோல், 2 moles ஆஃப் எத்தனால். அதைத்தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். இது கூட கிட்டத்தட்ட நீங்கள் 413 கெல்வின் போட்டு ஹீட் பண்ணிங்கன்னா வித் சல்ஃபியூரிக் ஆசிட்டோட, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சல்ஃபியூரிக் ஆசிட் ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், நீர் நீக்கும் காரணி. அப்போ இங்கேருந்து வாட்டரை ரிமூவ் பண்ண போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், இங்கேருந்து ஓகழிச்சோம், இங்கேருந்து கச்சையும் தூக்கிடும். ஸோ ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணி எழுதுங்க. CH3 CH2 O அகெயின் CH2 CH3 ப்ளஸ் வாட்டர், ஈத்தர் கிடச்சிருச்சு. அதுவும் டையத்தில் ஈத்தர். இந்த 413க்கு பதிலாக அதே ரியாக்டன் தான் 443 போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே 2 மோல் இருக்காது, ஒரே 1 மோல் தான் எத்தனால் எடுத்திருப்பாங்க. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திலீன் கிடைக்கும். இதை மறந்துடாதீங்க. டெம்பரேச்சர் 413 கொடுத்துருக்காங்களா 443 கொடுத்துருக்காங்களான்றதை கவனிக்கணும். 413 அப்படின்னா கண்டிப்பாக ஈத்தர் ஃபார்ம் ஆகும், 443 அப்படின்னா ஈத்தீன் ஃபார்ம் ஆகும். இதையும் உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. 2 மோல்னு மென்ஷன் பண்ண மாட்டான், எத்தனால்னு கொடுத்துட்டு சல்ஃபியூரிக் ஆசிட் கொடுத்துட்டு 413 கொடுத்துருந்தா டையத்தில் ஈத்தர் பைக்கர்பன் 443 கொடுத்துருந்தா ஈத்தீன் ஃபார்ம் பண்ணி. அவ்வளோதான். இப்போ இந்த ப்ரிப்பரேஷனில் நம்ம மெக்கானிசம் பார்க்க போகிறோம். மெக்கானிசம், வினை வழிமுறை அப்படின்னு, அதுதான் மெக்கானிசம். வினை வழி முறை, எப்படி வினை நடக்குது அப்படிங்கிறது தான் வினை வழிமுறை. ஸோ இப்போ இங்கே எத்தனால் எடுத்துக்கலாம். எத்தனால் உங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியும், ஆக்சிஜனில் 2 லோன் பேர் இருக்கும் அப்படின்னு. இது கூட நீங்கள் சல்ஃபியூரிக் அமிலம் போடுறீங்க. கந்தக அமிலத்தை போட்ட உடனே ஆக்சிஜன் மேலே கூடிய அந்த லோன் பேர் போய் இந்த கச்சு ப்ளஸை பிடிக்கும். இந்த ஸ்டெப்புக்கு பேர் புரோட்டோனேஷன், புரோட்டோனேற்றம். ஓகேவா? அப்போ என்னவா மாறுது பாருங்கள், CH3 CH2 ஏற்கனவே ஒரு கட்சி இருந்துச்சு, இப்போ ஒரு கட்சை வாங்கிடுச்சு. எலக்ட்ரானை கொடுத்ததுனால ஆக்சிஜனுக்கு மேலே நம்ம என்ன போட்டிருக்கோம், ப்ளஸ் சார்ஜ் போட்டிருக்கோம். ஸோ இந்த பாண்டு ஓக்கு மேலே மைனஸாக போயிடும். ரைட்டா? இப்போ மறுபடியும் ஏன்னா 2 எத்தனாலில் எடுத்துருக்கீங்க, அப்போ இன்னொரு எத்தனால், அதில் இருக்கக்கூடிய லோன் பேர் இந்த மாதிரி நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் ஆகும். அது டைரெக்டாக போய் இதில் பேக் சைடில் போய் அட்டாக் பண்ணி வாட்டரை வெளியில் தூக்கிடும். ஸோ தூக்கின உடனே நமக்கு என்ன கிடைக்குது, CH3 ஏற்கனவே இருந்துச்சு, CH2 இருந்துச்சு. ஓகேவா? CH3 CH2 அதில் தான் இது போய் அட்டாக் பண்ணியிருக்கு. அதுவும் எது அட்டாக் பண்ணியிருக்கு, டைரெக்டாக ஆக்சிஜன். ஏன்னா வாட்டர் வெளியே போயிடுச்சு. அதில் ஒரு கட்சி இருக்குது, மிச்சம் யார் இருக்கா பாருங்கள், CH2 CH3. நான் முதல் எழுதுனது இது 2 எழுதுனேன்ப்பா, இது 2 தான் அந்த. அடுத்து இது வாட்டர் வெளியே போயிடுச்சு, யார் அட்டாக் பண்ணாங்க, ஆக்சிஜன் தான் அட்டாக் பண்ணிச்சு. அப்போ ஆக்சிஜன் எலக்ட்ரானை கொடுத்ததுனால ப்ளஸ், ஆக்சிஜனுக்கு அடுத்து யார் இருக்கா, CH2 CH3, அதுதான் போட்டிருக்கேன். சரியா? இப்போ இதுக்கு அடுத்து வெளியில் போன அந்த OSO3H மைனஸ் ஒரு பேஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். அவர் சும்மா இருக்காமல் இங்கே போய் இந்த H ப்ளஸை பிடிச்சிருவார். ஸோ அந்த H ப்ளஸை பிடித்த உடனே இந்த பாண்டு ஆக்சிஜனுக்கு மேலே அப்படியே ப்ளஸ்ஸை போய் நியூட்ரல் பண்ணிடும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது பாருங்கள், CH3 CH2 O CH2 CH3 ப்ளஸ் வாட்ரு வெளியே போயிடுச்சு. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஓகேவா? இதை சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்க மிச்சம் போய் பிடிக்கிற மாதிரி காட்டினாலும் கரெக்டு தான். உங்களுக்கு உங்கள் புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சிஜன், வாட்டரில் கூடிய ஆக்சிஜன் மேலே லோன் பேர் போய் இதை பிடிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இது உங்கள் புக்கில் இருக்குது, இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ டையத்தில் ஈத்தரோட ப்ரிப்பரேஷன் மெக்கானிசம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அதே ஈத்தரோட ப்ரிப்பரேஷனில் வில்லியம்சன் சிந்தசிஸ், ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்.
வில்லியம்சன் சிந்தசிஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வில்லியம்சன் சிந்தசிஸ் ஒரு SN2 மெக்கானிசம். SN2 அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய ஆல்கைல் ஹேலைட் டெஃபினிட்டாக ப்ரைமரியாக இருக்கணும். இது நம்ம சொல்லியிருக்கோம். இதில் மெயினாக எது ரியாக்ட் ஆகும்னா சோடியம் அல்காக்சைடு அல்கைல் ஹேலைட். இந்த அல்கைல் ஹேலைட் தான் நமக்கு ப்ரைமரியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதை வச்சு தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஈத்தர் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். இப்போ சோடியம் ஈத்தாக்சைடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் CH3ONA. நெக்ஸ்ட் அல்கைல் ஹேலைடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் PrCH2 and CH3 போட்டாச்சு வித் ஹீட் கொடுத்து. ஓகே, இப்போ ஆக்சிஜனுக்கு மேலே கூட இந்த லோன் பேர் ஃப்ரண்ட் சைடு அட்டாக் பண்ணாமல் பேக் சைடில் போய் அட்டாக் பண்ணி பிஆரை வெளியில் தூக்கிடும். ஸோ பேக் சைடு அட்டாக்ங்கிறதுனால தான் இது SN2. அது மட்டும் இல்லாமல் ஆல்கைல் ப்ரைமரியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆல்ஃபா கார்பன் இது தான். ஸோ அப்போ H2 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது ப்ரைமரி. ஸோ அட்டாக் பண்ண உடனே நமக்கு கிடைக்கக்கூடியது CH3O CH2 and CH3. அந்த ஓலை NA இருக்கும். அந்த NA மறுபடியும் தானாகவே வெளியே போயிட்டு NaBr வெளியில் போயிட்டு. ஸோ டைஎத்தில் ஈத்தர். டைஎத்தில் ஈத்தரில் எத்தில் மெத்தில் ஈத்தர். எத்தில் மெத்தில் ஈத்தர். ஆக மொத்தம் ஈத்தர் ப்ரிப்பரேஷன் பண்ணியாச்சு. ஸோ இதை வச்சு தான் அவங்க ஏற்கனவே நம்ம எவாலுவேஷனில் ஒரு கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. அதை தான் மறுபடியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டெர்சரி காம்பவுண்ட் எடுத்தாச்சு. CH3 CCH3 again CH3 ONA plus மெத்தில் புரோமைடு. இதே மாதிரி இன்னொன்று CH3 ONA CH3 CCH3 CH3 and Br. இந்த ரெண்டில் எதில் நமக்கு ஈத்தர் கிடைக்கும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வில்லியம்சன் சிந்தசிஸ்ங்கிறது ஒரு SN2. அதில் அல்கைல் ஹேலைடு எப்படி இருக்கணும், ப்ரைமரியாக இருக்கணும். இதான் ஃபங்க்ஷன் குரூப், இது ஆல்ஃபா கார்பன், அப்போ இது ப்ரைமரி. ஸோ அப்போ இந்த இடத்துல NaBr வெளியே போயிட்டு நமக்கு ஈத்தர் கிடைச்சிடும். பட் அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா சோடியம் அல்காக்சைடு இருக்குது, அல்கைல் ஹேலைடு நமக்கு டெர்சரி காம்பவுண்டாக இருக்குது. இங்கே வில்லியம்சன் நடக்காமல் அதுக்கு பதிலாக பீட்டா எலிமினேஷன் நடக்கும். ஓகே, இந்த லோன் பேர் போய் இங்கே இருக்கக்கூடிய கச்சை பிடிச்சி அந்த பாண்டு உள்ளே வந்த உடனே இந்த கச்சை பிடிக்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். இந்த பாண்ட் இருக்குது. CH3 தான் நான் CH2ஆகவும் ஒரு கச்சை இங்கிட்ட போட்டுக்கிறேன். இது போய் இந்த கச்சை பிடிச்ச உடனே இந்த பாண்டு உள்ள என்றாகும். அப்போ யார் வெளியே போயிடுவா, Br தானாகவே வெளியே போயிடும். அப்போது CH3C டபுள் பாண்ட் CH2 தென் CH3. திஸ் இஸ் கால்ட் த பீட்டா எலிமினேஷன். ப்ளஸ் HBr வெளியே போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. தட்ஸ் ஆல். இதில் 2 ஸ்டெப் நடக்கும். எனது டெர்சரி காம்பவுண்ட். டெர்சரி காம்பவுண்ட்னாலே நடக்கக்கூடிய எலிமினேஷன் E1 எலிமினேஷன். E1 எலிமினேஷனில் ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையும் நெக்ஸ்ட்டு டீப்ரோட்டோனேஷன். தட்ஸ் ஆல். இதுவும் ஈத்தரோட ப்ரிப்பரேஷன். நெக்ஸ்ட் ஈத்தரோட ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்திலேஷன் ரியாக்ஷன். இதுவும் ஈத்தரோட ப்ரிப்பரேஷன் தான். மெத்திலேஷன், மெத்தில் ஏற்றம், எத்தனால் எடுத்துக்கோங்க, அது கூட டை அசோமீத்தேன் CH3N2 போட்டு ரியாக்ட் பண்ணணும். ஸோ கேட்டலிஸ்ட் அண்ட் ரியேஜெண்டாக போடக்கூடியது ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட். ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் இல்லை, டெட்ராஃப்ளூரோ போரிக் ஆசிட். இதோட நேம் பார்த்தீங்கன்னா டெட்ராஃப்ளூரோ போரிக் ஆசிட். ஸோ போட்டு லைட்டாக ஹீட் பண்ணலாம். ஆக்சிஜனுக்கு மேலே கூட இந்த லோன் பேர் போய் இதை அட்டாக் பண்ண உடனே N2 எஸ்கேப் ஆகிடும். தட்ஸ் ஆல்.
ஸோ அப்போ என்ன கிடைக்கிது? CH3 CH2O ஏற்கனவே ஒரு H இருந்துச்சு, ஒரு CH3 வந்துச்சு, எலக்ட்ரான் போயிடுச்சு ப்ளஸ் N2. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா டீப்ரோட்டனேஷன் நடக்கும். அப்போ டீப்ரோட்டனேஷனை இவர் மேலே போயிடுவார். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருது? CH3 CH2O CH3 ஈத்தர். அவ்வளோதான் மெத்திலேஷன். இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு புரோட்டனேஷன் நடக்கும், ஏன்னா இங்கே H ப்ளஸ் இருக்கிறதுனால. செகண்ட் ஸ்டெப் எப்பயும் போல் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடந்து ப்ராடக்டை கொடுக்கும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் இதுலேயும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எவாலுவேஷன் கேட்டிருக்காங்க. இதில் எவாலுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஃபஸ்ட்டு எவாலுவேஷன் 4-nitro-1-bromo-benzene 4-nitro-1-bromo-benzene. அப்போ நீங்கள் பென்சின் ரிங் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே போட்ட அதே ரியாக்ஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல Br போடுங்க. இதோட சோடியம் மீத்தாக்சைடு போடுங்க. சோடியம் மீத்தாக்சைடு போட்டாச்சா? இதே மாதிரி அடுத்து அதே 4-nitro தான், இது மாறப்போகிறது இல்லை. இந்த இடத்துல சோடியம், பட் இந்த இடத்துல மெத்தில் புரோமைட். இந்த ரெண்டில் எதில் ஈத்தர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஈத்தரோட நேம் கொடுத்துட்டாங்க, 1-methoxy 4-nitro-benzene அப்படி. ஸோ அப்போ நமக்கு தான் தெரியுமே இது வில்லியம்சன். அப்போ SN2 அல்கைல் ஹைட்ரைடு பிரைமரியாக இருக்கணும், இது மட்டும்தான் பிரைமரி. அப்போ இங்கே இருக்கக்கூடிய NAவும் இங்கே இருக்கக்கூடிய Br வெளியே போயிட்டு நமக்கு இந்த ப்ராடக்டை கொடுத்துரும். இந்த இடத்துல NO2 அப்படியே இருக்கும், இந்த சைடில் OCH3 இருக்கும். ஸோ 1-methoxy 4-nitro-benzene வந்துடும். இதுதான் ஈத்தரை கொடுக்கும், இது ஈத்தரை கொடுக்குறது. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அசிடிட்டி ஆர்டர் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டினில் அசிடிட்டி ஆர்டர், அதுவும் இன்க்ரீசிங் ஆர்டர். அரேஞ்ச் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிடிக் ஸ்ட்ரென்த். ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிடிக் ஸ்ட்ரென்த்து போட சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரோப்பேன் 1. ப்ரோப்பேன்னா யோசிக்கவே வேணாம், 3 கார்பன் போட்டுருங்க. ஆல்னு முடிகிறதுனால OH, கார்பனோட வேலன்சி 4, ஒரு பாண்ட் இருக்குன்னா மிச்சம் 3 வேணும், அதுக்கு நீங்கள் ஹைட்ரஜனை சேர்த்துக்கோங்க. இந்த கார்பனில் 2 பாண்ட் இருக்குது, அப்போ 2 ஹைட்ரஜன். இங்கேயும் அதே தான், இதுதான் ப்ரோப்பேன் 1. ஸோ இதை நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்கன்னா 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால். ஃபீனால்னாலே உங்களுக்கு தெரியும், பென்சீன் ரிங்கில் டைரெக்டாக OH இருக்கும், இதான் ஃபீனால். இதில் 2வது பொசிஷனில் NO2, 4வது பொசிஷனில் NO2, 6வது பொசிஷனில் NO2. இது ஸ்ட்ரக்சர் நம்பர் 2. அடுத்து 3-நைட்ரோஃபீனால், அதே ஃபீனால் தான், பட் நைட்ரோ காம்பவுண்ட் எங்கே இருக்குது? 3rd பொசிஷனில் இருக்குது. இது 3வது ஸ்ட்ரக்சர். 3,5 டைநைட்ரோஃபீனால், அதே ஃபீனால் தான், அதில் மாற்றம் இல்லை. 3லையும் 5லையும் NO2. இது ஸ்ட்ரக்சர் நம்பர் 4. அடுத்து ஃபீனால், வெறும் ஃபீனால் கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதிக்கலாம், இது 5. அடுத்து 4-மெத்தில் ஃபீனால், அதே OH, இந்த இடத்துல ஒரு CH3, இது ஸ்ட்ரக்சர் நம்பர் 6. இதைத்தான் அரேஞ்ச் த ஆர்டர் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இருக்கிறதுல எது வீக் ஆசிடோ அதுதான் முதல் இருக்கும், போக போக கூடிக்கிட்டே போகிற மாதிரி நம்ம எழுதணும். அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன செய்யலாம், நமக்கு தான் ஆல்ரெடி தெரியும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், தட் மீன்ஸ் -I குரூப் வந்தால் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். +I எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்தால் அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா என்ன? மெயினாக NO2, ஆல்டிகைடு, கீட்டோனு, சயனைடு, ஆசிடு, எஸ்டரு, இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னாலே அசிடிட்டி கூடத்தான் செய்யும். இது போக இந்த CF3 இதையும் அதிகமாக கொடுக்குறாங்க.
CF3+, அடுத்தது ப்ளஸ் ஐ குரூப், எத்திலு, மெத்திலு, அப்படி போய்கிட்டே இருக்கும். ரைட்டா? அப்போ இதை வச்சுக்கிட்டு தான் இங்கே நம்ம ஆன்சர் போட போகிறோம். ரைட்டா? இப்போ இருக்குதப்பா, இப்போ நம்ம சொன்ன கான்செப்டை வச்சு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து நைட்ரோன்னு சொல்லியாச்சு. அப்போ நைட்ரோ பார்க்குறீங்கன்னா இந்த இடத்துல 3 நைட்ரோ, இதில் 3,5 டை நைட்ரோ, இதில் 3லையுமே நைட்ரோ இருக்குது. அப்போது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் கூட 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 அசிடிட்டி ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இருக்கிறதுலையே மோர் அசிடிக் 2 தான். ஓகேவா? அதுக்கு அடுத்து 2 நைட்ரோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 தான், ஒரே ஒரு நைட்ரோ இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால், அப்போ 5வது ஸ்ட்ரக்சர். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4-மெத்தில் ஃபீனால், அதுக்கு அடுத்து தான்ப்பா 1. ஸோ இதுதான் இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் அசிடிக் ஸ்ட்ரென்த். ஏறுவரிசையில் அமிலத்தின் அமில வலிமையின் வரிசை. இதில் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் அசிடிட்டி குறையும் தானே? அப்படி பார்க்கும்போது CH3 குரூப்பு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பு தானே, அப்போ இது ப்ரொப்பனாலை விட கம்மியாக தானே இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ப்ரொப்பனாலில் ரெசோனன்ஸ் இல்லை, பட் பீனாலில் ரெசோனன்ஸ் இருக்குது. அந்த கான்செப்ட் படி சொல்லும் போது தான் நமக்கு இந்த 4-மெத்தில் ஃபீனால் ப்ரொப்பனாலை விட மோர் அசிடிக். அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே எத்தனாலையும் பீனாலையும் கம்பேர் பண்ணியிருந்தோம். எது மோர் அசிடிக் அப்படின்னா பீனால் தான் மோர் அசிடிக். என்ன ரீசன்? ரெசனன்ஸ் பீனாலில் இருக்குது, எத்தனாலில் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம். அதே கான்செப்ட் தான் இங்கே, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எவாலுவேஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இதோடைய ஃபிசிக்கல் பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரே ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்கேயும் வரப்போகுது. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இதுலேயும் லோயர் மெம்பர்ஸ் மேக்ஸிமம் கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அதை விட போடுச்சுன்னா வாலடைல் லிக்யூடாக இருக்கும், அதை விட ரொம்ப போடுச்சுன்னா வேக்சி சாலிடாக இருக்கும். இதுக்கு டைபோல் மூமெண்ட் இருக்கும், ஏன்னா ஆக்சிஜன் வந்துருச்சு, மெத்தில் குரூப்பும் வந்துருச்சு, ப்ளஸ் அண்ட் மைனஸாக செப்பரேட் ஆகுறதுனால டைபோல் வந்துடும். அப்போ டைபோல் மூமெண்ட்டும் வந்துடும். ஸோ டைபோல் மூமெண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.18 டி அப்படின்னு போட்டிருக்கோம். டினா ஒன்றும் இல்லை, டி பை, இது சயின்டிஸ்டோட நேமு. இவர் தான் டைபோல் மூமெண்ட்டை கண்டுபிடிச்சார். இதுக்கு அடுத்து இதோடைய பாயிலிங் பாயிண்ட் மென்ஷன் பண்ணுவாங்க. பாயிலிங் பாயிண்ட் ஹைட்ரோ கார்பனை விட அதிகமாக இருக்கும், பட் ஆல்கஹாலை விட கம்மியாக இருக்கும். இவ்வளோ தான். ஸோ அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டேப்லெட் காலமே போட்டு கொடுத்துருக்கான். CH3, CH2 thrice அண்ட் CH3, 1 2 3, 3 + 2 5 வந்துருக்கு பென்டேன். இதோட பாயிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 371 கெல்வின். இதே இடத்துல ஈத்தர் உள்ளே வந்துடுது, CH3O, அதே CH2 4 times அண்ட் CH3. இதோட பாயிலிங் பார்த்தீங்கன்னா 373 கெல்வின். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ஒரு 2 டிகிரி தான். ஏன் கூடுது அப்படின்னா அதுக்கு ரீசன் இங்கே இருக்கக்கூடிய அந்த போலார் நேச்சர், அதாவது டைபோல் மூமெண்ட் சொன்னோம்ல, அதுதான் அதுக்கு ரீசன். இப்போ இதையே எத்தனாலோட போட்டு கம்பேர் பண்ணிங்கன்னா CH2 5 times அண்ட் OH, எத்தனாலுக்கு பாயிலிங் கிட்டத்தட்ட 430 கெல்வின். இதுக்கு மட்டும் ஏன் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு ரீசன் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டு. இது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டு இருக்கிறதுனால தான் இது இருக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான பாயிலிங் பாயிண்டை வச்சிருக்கு. அப்படிதான். ஸோ இதை நம்ம தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ப்ரிப்பரேஷனும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நடத்தியிருக்கோம். ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.